சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் கௌதம் பேசிட்டுங்க. 6th சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து தமிழ் பிடிஎஃப் உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கு லிங்க்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் தான் உங்களுக்கான ஆன்சர் கீ லீக்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் சென்ட் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்கப்பா. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எப்படின்னு தெரியலனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்க ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மட்டும் படித்த பார்த்தா அவங்களும் படிக்கணும் இல்லையா? ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பாருங்கள். The rule of Pandyas was followed by Dash. The last Muiran empire was killed by Dash. Dash was the first Indian to explain the process of surgery. ஸோ இந்த 1 மார்க் ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நான் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். So choose the incorrect pair. The shape of the earth is dash. The movement of mass of rocks, debris, oil, etc. Down slope is called dash. The birthplace of democracy is dash. The head of corporation is called as dash. 8 1 word பா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், 8 1 word. அடுத்து பாருங்கள், ஃபில்லிங் த பிளான்ஸ் பாருங்கள். 9 10 11 12 13 14 15 16 3 6 7 8 இருக்குது. The earliest Tamil grammar work of a Sangam period was dash. ஸோ எல்லாம் சிம்பிளாக இருக்கும். Kushana later capital was dash. Dash defeated Harsa Vardhana on the banks of the river Narbada. The western place in the world is dash. The prime meridian is also called as dash. Dash was the main revenue to the government. ஸோ எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். டக்குன்னு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மேட்ச் எடுத்து பாருங்கள். ஸோ 4 மேட்ச் கேட்டிருக்காங்க. கரெக்டாக மேட்ச் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? அடுத்து 2 மார்க்ஸ் பாருங்கள். 6 2 மார்க்கு 10 கொடுத்துருக்காங்க. 10 கொடுத்து நீங்கள் எழுதுனா போதும். 4 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் த ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் ரெவன்யூஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து, டெமோக்ரஸி ஈஸி, டிசாஸ்டர், லோக்கல் டைமு, மான்சூன் கிளைமேட்டு, லேண்ட் கிளாசிஃபிகேஷன் டியூரிங் த குப்தா பீரியட். இதெல்லாம் ஈஸி தான்ப்பா. ஓகேங்களா? தெளிவாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 6 2 மார்க் ஆச்சு. உங்களுக்கு எது கரெக்டாக தெரியுதோ அதை கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பாருங்கள். மொத்தம் நீங்கள் 6 5 மார்க்ஸாக 6ல் நீங்கள் 4 எழுதணும். 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ who invaded India after the divorce of Mauryan Empire? Examine Pallavas contribution to architecture. What are the uses of globe? What is blood? Explain the do's and don'ts during foods. ஓகேங்களா? ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஓனாக கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாட் இஸ் பிளட்டு? எக்ஸ்பிளைன் த. ஓகே, அது ஃபுட்டு தானே. ஃபுட்டு தான் ஃப்ளட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? சாரி, இப்போ ஃபுட்டுன்னு சொல்லிட்டேன் நான். வாட் இஸ் ஃப்ளட்டு? எக்ஸ்பிளைன் த டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ் டியூரிங் ஃப்ளட்டு. ஃப்ளட்டுனா ஸோ உங்களுக்கு கடல் அலைகள் இருக்குது தெரியுமா? ஸோ அதான் நினைக்கிறேன். நான் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு தெரியும், தப்பா, சாரி. அப்புறம் கம்பேர் கான்ஸ்ட்ரக்ட் டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ நீங்கள் ஓனாக இது நீங்கள் படித்து தான் தெரியும் நினைக்கிறேன். படித்து ஒரு புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எழுதுங்க. ஓகேவா? அடுத்து கடைசியாக மேப்பா எதுனா சாய்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒரே மேப் தான். ஸோ ஃபிகர்ஸ்னு நார்த் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, யூரோப்பு, ஏசியா, இந்தியன் ஓசன், சதர்ன் ஓசன், அப்புறம் ஈக்குவேட்டர். ரொம்ப சிம்பிள் 8மே. ஸோ தட்ஸ் இட்ப்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் லைக் பண்ணிடுங்கப்பா. லைக் பண்ண வந்தாதீங்க, ஷேர் பண்ண வந்தாதீங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் எங்களோட போய் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண தெரியலனா இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆல்மோஸ்ட்லேயே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப அப்டேட்ஸாக உங்களுக்கு எஜுகேஷன் எல்லா வச்சும் கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேவா? ஓகே, சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறப்பா. விஷ் இது வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப விஷயம் வந்திருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.